அலஜிஎஃப்எம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை. ஸோ வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு அந்த மத்தியானம் வந்து படையல் மாதிரி பண்ணுவோம். அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து விருந்து மாதிரி கொடுப்போங்க. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ 2வது சனிக்கிழமை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பக்கத்து வீட்டில் எல்லாம் தெரியாத வீட்டில் போயிட்டு சாமிக்காக சாமியை வேண்டிட்டு வந்து என்ன சொல்கிறது, அரிசி காசு இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து தெரியாதவங்ககிட்ட வாங்கிட்டு அந்த அரிசியில் வந்து வீட்டில் வந்து கொண்டு வந்த அரிசியை வந்து சாப்பாடு அதில் செஞ்சு, ஸோ நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து அந்த சாப்பாடை ஆக்கி மத்தியானம் வந்து பரிமாறுவோம். இதுதான். ஸோ இந்த 4 வாரம் இருக்கும் இல்லையா புரட்டாசி மாதத்தில், அந்த 4 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரத்தில் நாங்கள் அதை பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் இந்த 2வது வாரத்தில் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. புரட்டாசி மாதத்தில் நாங்கள் இதை வந்து தசல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. காலைல எந்திரிச்சாச்சு. காலைல நம்ம எப்போயுமே வந்து எந்திரிச்சு நம்ம தீபாவளி அன்றைக்கி எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிப்போமோ அதே மாதிரி வந்து புரட்டாசி மாதத்தில் நாங்கள் வந்து காலைல எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்கன்னு சொல்லிட்டு சொம்பு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சொம்பில் வந்து சாமியில் வந்து நாம மாதிரி போட்டு பூவெல்லாம் சுற்றி சாமியை வேண்டிட்டு நம்ம வந்து பக்கத்தில் இல்லை தெரியாத வீட்டுக்கு ரொம்ப தூரத்துக்குலாம் தெரியாதவங்ககிட்ட போய்ட்டு வாங்கணும். பட் இப்போ வந்து காலங்கள் மாறினதுனால சும்மா பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் தெரியாத ஒருத்தவங்க 2 வீட்டில் தெரியாதவங்க ஒருத்தவங்க 2 வீட்டில் வந்து வாங்கிட்டு நாங்கள் அரிசியோ அவங்க என்ன சொல்கிறது யாசகம் கேட்குற மாதிரி ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குற மாதிரி தான். ஸோ அவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்க வந்து கொடுக்குறத அந்த அரிசியோ காசோ வந்து நாம் வந்து இங்கே வந்து சாமிக்கிட்ட படைச்சிட்டு அதை வந்து மத்தியானம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து சமைப்போம். அரிசியாக இருந்தால் சமைப்போம், காசாக இருந்தால் வந்து அதை வந்து உண்டியலில் போட்டுருவோம். நாங்கள் வந்து திருப்பதி போகும்போது அப்படியே அந்த காசை வந்து நம்ம கோயிலுக்கு வந்து கொடுத்துருவோங்க. இதுதான் நாங்கள் ஆக்சுவலாக பண்ணிகிட்டே இருப்போம் ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதமும். இந்த வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக புரட்டாசி மாதம்னாலே நம்ம வந்து ஊருக்கு போயிடும். ஊருக்கு போயிட்டு தான் இதெல்லாம் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி வந்து அம்மா அப்பா நம்ம சென்னையிலே இருக்கனால சரி நம்ம இங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாம். போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு மீதியை கண்டினியூ பண்ணுறேன். அதையும் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு, எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக வித்யுத்தை வந்து காலையில் எழுப்பி அவனை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சுங்க. ஒரே அழுகை. இப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு வந்து வேட்டி கட்ட போகிறோம். ஸோ இன்னொன்று சொல்ல மாட்டேன், நாங்கள் வந்து இந்த மத்தியானம் வந்து சாப்பாடை வந்து என்ன சொல்கிறது, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மத்தியானம் வந்து இந்த மாதிரி சாப்பாடை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்குவோம், எல்லாத்துக்கும் வந்து கூப்பிட்டு விருந்து மாதிரி வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த சாப்பாடோடு சேர்த்து காசும் வைப்பாங்க. ஸோ சின்ன பிள்ளையில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வீட்டுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி சனிக்கிழமையில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சரி சாமி கும்பிட்டு வந்து சாப்பாடை வந்து எல்லாத்துக்கும் தருவாங்க. அந்த மாதிரி வந்து வீட்டில் நிறையா பேர் போயிட்டு ஸோ கம்மியாக சாப்பிட்டு அந்த காசை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த வர்ற காசில் ஏதாவது வாங்கி சாப்பிட்றது வழக்கம். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறது, இப்போ அங்கேயும் இப்போ கொஞ்சம் பெரிய ஆகிட்டனால அப்படிலாம் போக முடியாது. இப்போ நம்ம 4 பேர்த்துக்கு கொடுக்குற மாதிரி வந்திருக்கு. ஸோ வித்யுத்துக்கு வெட்டிக்கோவா. ஓகே, கை தூக்குப்பா. கரெக்டா? ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே தானே வித்யு? சரி. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக நாமம் வச்சுக்குவோம். அதே மாதிரி நாமம் போட்டு வித்யுத்துக்கு நாமத்தை போட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து இந்த அரிசி போயிட்டு யாசகம் கேட்குற மாதிரி கேட்போம் இல்லையா, அதுக்கு வந்து நாங்கள் கேட்க போகிற அந்த சொம்பில் வந்து வெங்கடாஜலபதியோட நாமத்தையும் போட்டு அது மேலே பூ வச்சு போய் கேட்போங்க. அதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, எல்லோரும் குடிச்சிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாமத்தை போட்டு நம்மளும் நாமத்தை போட்டுக்கிட்டு போயிட்டு கேட்க வேண்டியதான். மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே போயிடுவோம். ஸோ இங்கே மணி ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 9 கிட்ட ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே.
நாமத்தை போட்டுக்கிறேன். அதே மாதிரி வித்யுத்துக்கு நாமத்தை போட்டுக்கிறேன். பாருங்கள், எல்லோரும் மறக்காமல் மத்தியானம் வீட்டில் விருந்து வைக்கிறோம், வந்துடுங்க. ஓகே, வா வித்யுத், வா, கமான். சரி, அப்பா கொஞ்சம் நேரம் தான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபேன் ஆஃப் பண்ண, அப்படியே வேர்த்து கொட்டி ஊற்றுறாப்புல. வா வித்யுத், வா, உட்கார் பக்கத்தில் வா. கொஞ்ச நேரம் தான் ஃபேனை ஆஃப் பண்ண, அப்படியே வேர்த்து ஊற்றுறாப்புல. என்னது? நாமக்கட்டி எடுத்துக்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் நாமத்தை போட்டுடலாம். ஓகே, இதுவும் ரெடி ஆகிட்டான். அதுக்கு முன்னாடி வருஷத்துலலாம் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். வித்யுத் வந்து அழுதுகிட்டே இருப்பான். இப்போ ஆனால் குளிக்கிறதுக்கு மட்டும் தான் அழுதான், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. இப்போ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். வித்யுத், மறைச்சிக்கூடா, மறைச்சிக்கூடா, வேட்டி பத்தலைங்க. ஓகே, நம்மளை பார்த்தாலே தெரியும் வெயிட் பயங்கரமாக போட்டோம். என்ன பண்ணுறது, பண்ணிக்கலாம். கையில் எடுத்து அந்த நாமத்தை எடுத்து கோவிந்தச்சம் கோவிந்தா, வாங்க இதுக்கு நாமத்தை போடுறோம். ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் போங்க, அவங்களுக்கும் போடணும்ல, போட்டுக்கான் தான். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு நாமே போட்ட வேண்டியதான். அது அப்படியே திருப்பி உடச்சி விட்டுருணும். பக்கத்தில் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு நானே நாமத்தை போட்டுக்கிறேன். கொஞ்சம் காமி இந்த சைடு. இரு, இங்கே போட்டுக்கணும். ஸோ நம்ம ஊரில் இருந்தால் எல்லாத்துக்கும் சொல்லிடுவோங்க, இந்த மாதிரி இன்றைக்கி இந்த நாளில் வந்து நாங்கள் வந்து கோவிந்தா கும்பிட்றோம், சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க மத்தியானம் வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். பட் இங்கே சென்னையில் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் மட்டும் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸும் வருவாங்க. அதே மாதிரி தெரியாதவங்களும் கூப்பிட்ருக்கேன், அவங்களும் வருவாங்க. சரி, ஓகே, நாமத்தை நாம போட்டுக்கலாம். இப்போ யாருக்கு? உங்களுக்கும் ஆண்டாள். உங்களுக்கு எப்படி போடுவோம்? வியா? யூ அம்மாவுக்கு போட்டு. நடுவில் இது போடணும்னா சரி. இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் செம்புக்கு நாமத்தை போட்டு வேண்டியதான். கோவிந்தச்சம் கோவிந்தா, கோவிந்தா, வாங்க கோவிந்தா. ஓகே, எல்லாத்துக்கும் கரெக்டாக வச்சாச்சுங்க. இப்போ போயிட்டு இங்கே கை கழுவிட வேண்டியதான், வாஷ் பண்ணிவிட்டு. அம்மா வந்து பூவை கட்டிட்டாங்க. சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். கோவிந்தச்சம் கோவிந்தா, இது சொல்கிறா, இந்தா வாங்கும்போது சொல்லு. கோவிந்தச்சம் கோவிந்தா, கோவிந்தச்சம் கோவிந்தா, கோவிந்தச்சம் கோவிந்தா, கோவிந்தச்சம் கோவிந்தா, கோவிந்தச்சம் கோவிந்தா, கோவிந்தச்சம் கோவிந்தா, கோவிந்தச்சம் கோவிந்தா. நாங்கள் போகலாம். உனக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு பைக் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கீழே வந்துருச்சான். இது போய் வாங்கிட்டு வரலாமா? ரிமோட் வச்சுட்டோம்.
நாங்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்றோம் கோவிந்தாக்கு. சாப்பிட வரீங்களா? ஆ, நீங்கள் முடிச்சு வேலையை முடிச்சுட்டு வாங்க சாப்பிடுவாங்க. ஓகே. விஜய் வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கான். அவனுக்கு வந்து அமேசான் ஆர்டர் வந்து வந்துருச்சு. டேய் மெதுவாக போடா. ஆமாம், ஓடிபி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பைக்கை அவன் கேட்டுகிட்டே இருக்காங்க. உன்னோட வந்தவனுமே உடனே ஓடாத, உடனே சாமி கும்பிடுவ. சாமி கும்பிட்டு ஓப்பன் பண்ணலான்னு சொன்னாலுமே உடனே சாமி கும்பிட வந்துட்டியா நீ? ஆ, இல்லைடா. ஜேஃபம்பியூஸ் இப்போ நம்ம காலையில் வந்து அந்த என்ன சொல்கிறது யாசகம் கேட்குறது முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் இன்வைட்டும் பண்ணியாச்சு பக்கத்தில். ஸோ எல்லோரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடும் வந்துச்சு. சாப்பாடும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. அதுவும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எல்லாமே இப்போ வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு பூஜை காமிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ அம்மா வந்து இந்த சைடு கொண்டு வர சொல்லிட்டு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாங்க. இதுதான் புரட்டாசி மாதத்தில் நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து நம்ம வந்து நம்ம ஊருக்கு மதுரைக்கு போயிட்டு ஃபாலோ பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து அம்மா அப்பா இங்கே இருக்கிறனால, ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க்கும் இருக்கிறதுனால சரி இந்த வாட்டி நம்ம சென்னையிலே வந்து இந்த புரட்டாசியை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி இதை இங்கேயே வந்து வச்சுட்டோங்க. சரி வாங்க, சாப்பாடு வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரசம் வந்து சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ரசம் வந்து ஸ்மெல்லாக இல்லை, கொண்டாடும் போதே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலாக இந்த விருந்தில் இந்த வந்து சாமிக்காக நம்ம படைக்கிறோம் இல்லையா, இதில் வந்து ஃபஸ்ட் நாங்கள் இலையில எல்லாமே உட்கார வச்சு இலையில எல்லாம் வச்சுட்டு சாப்பாடு இருக்கும். பட் வந்து சாப்பிடக்கூடாது. நாங்கள் எல்லாமே ஃபுல் நம்ம இருக்கிறது எல்லாமே இலையில வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம உட்காராங்க. அவங்க வந்து கோவிந்தான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட வந்து ஆரம்பிப்போம். இதே மாதிரி தான் வந்து நம்ம ஊர்லேயும் பண்ணுவாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த கோவிந்தான்னு சொல்கிற முன்னாடி சாப்பாடு வச்சோடனே சாப்பிட்ருவோம். அவள் எல்லோரும் திட்டாங்க, டேய் நம்ம கோவிந்தான்னு சொன்னோம் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். ஓகே, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போயிட்டுருக்குங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் சாமி கும்பிட்ற விதம் இப்படி தான் இருக்கும். சரி ஓகேங்க, எல்லாமே வந்து அங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த சைடு கொண்டு வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு பூஜை காமிச்சிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அவ்வளோதாங்க. சரி அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்க இந்த மாதிரின்னு தெரியல. மேபி அவங்கவுங்க வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க. நாங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிறனால நம்ம ஊரில் இருக்க சொந்தங்கள் வந்து வர முடியாதுங்க. அவங்க அங்கேருந்து ஸோ இதை பார்ப்பாங்க, அவங்களுக்காகவும் இந்த பதிவுங்க. சரி ஓகே, வாங்க சாப்பாடு எல்லாம் அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அம்மா கொண்டு வந்துடலாம்ல? அம்மா கொண்டு வந்துடுறா போகிறோம். இப்போ தான் வந்து பக்கத்தில் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு. என்னமோ சொல்ல வந்தேன். எடுத்துகிட்டு வந்தேன். அதான் எடுத்துகிட்டு வாங்க. பூஜை தந்த சாப்பாடு. ஓகே அந்த நம்ம அரிசி கொண்டு வந்தோம்ல, அந்த நம்ம அரிசி கொண்டு வந்தோம்லங்க, அந்த அரிசியில் வந்து செஞ்ச சாப்பாடு எல்லாமே, எல்லா அரிசியும் நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் செஞ்ச சாப்பாடு இது இதுக்கும் நம்ம சாமிக்கு படைச்சு நம்மளும் சாப்பிட்றோம். சரி, சரி இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக 3 வாட்டி சொல்லணும், சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வைஜேபி நியூஸ் நம்ம இன்னும் சூப்பரான வீடியோ நம்ம விஜய்க்கு ஆர்டர் பண்ண கிஃப்ட் வந்துருச்சு. இது வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஓகே. ஆக்சுவலாக ஒரு பைக் ஒன்று கேட்டுட்டேன்னா அந்த பைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ராவல் என்னன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம், வாங்கி கொடுத்துடலாம். நம்மளுக்கு அந்த சாஃப்ட் ஓப்பனிங்கே கிடையாது. இருடா இவனை பாருங்களேன், இருடா பைக் வந்து
பைக் வந்துருச்சு இருடா பைக் இருடா அப்படியே இந்த மூஞ்சி எப்படி இருக்கு காமிக்கிறேன் பாருங்க. விஜித் பாரு என்ன ஹாப்பியாக இல்லையா? ஒரு வாட்டி நான் கேட்க முடியாது, கொடுத்துட்டு வந்துடுவேன். கொடுத்துடவா? இங்கே பாரு சொல்லு. அப்போ நான் இங்கே பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? கொடுத்துடவா போய்? ஒழுங்கா சொல்கிறா. டேய் கத்திரிக்காய் கொடு, கத்திரிக்காய்லாம் வாங்கக்கூடாது. சரி வேணாம், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவா? ஆ வேணாமா? சரி அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஆக்சுவலாக நாளைக்கு தான் வரும்னு போட்டுருந்துச்சு, சண்டே. இன்றைக்கே வந்துருச்சு. கேட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, வந்துருச்சான்னு. அப்பா இவன் அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணான்றதை நான் உங்களுக்கு போடுறேன், கிளிப்பை பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னோன்னே ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா, மூஞ்சி தடவி விடுறான், டவல் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்தேன். அப்பா டேடி நல்லா தோட்டிக்கோ டேடின்றான். டாடி இப்போ இருந்தே பைக் டேடி சூப்பர் பைக் வாங்கிடுவா பெருசு. நானும் சொல்லியிருந்தேன் அன்பாக்சிங் பைக் அன்பாக்சிங். இதுதாங்க பைக்கு. ஐயோ ஸ்டாண்டு கீழே வந்துச்சு எதுதான். ஸோ இதுதான் பைக்கு, நிஞ்சா H2R, வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பைக். ஸோ அதுதான் அவனுக்கு புக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஹாப்பி தானே? கிட்ட கொடுக்கலாங்க. சூப்பர் பைக் வாங்கி கொடுத்தாச்சு. இது காமிக்கிறேன். இதில் ஆக்சுவலாக சார்ஜபிள் பேட்டரின்னு போட்டுருந்துச்சு. அன்பாக்ஸ் பைக் அன்பாக்ஸ். இவனுக்காகவே நான் சொன்ன மாதிரி பிளே ஸ்டேஷனும் வாங்காமல் இருக்கேங்க. பிளே ஸ்டேஷன் இருடா பைக். ஓகே இரு சவுண்ட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பேட்டரி எடுத்தாச்சு. ஐயோ இது ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை சேஃப் யூஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.